திமோத்தேயு மிஷனரி இயக்கத்தின் தரிசன நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கின தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கிறேன். இந்த தீமோத்தேயு மிஷனரி இயக்கத்தின் மூலமாக தரிசன நேரம் என்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இன்ப இடைநேற்ற நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியமானது ஆரம்ப நாட்களில் ஒரு சிறு ஜெபக்குழுவாக உருவாக்கப்பட்டது. பின்னர் வளர ஆரம்பித்தது. அநேக தெய்வ பிள்ளைகள் விசுவாசிகள் இந்த ஜெபக்குழுவிலே பங்கெடுக்க ஆரம்பித்தால், ஒரு நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபிப்பதோடு நின்றுவிடக்கூடாது, வட இந்திய பகுதிகளுக்கு சென்று ஆண்டவரை அறியாத மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி திருச்சபை ஸ்தாபிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தையும் தரிசனத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அதை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கும் பொழுது 2006 ஆண்டில் சென்னையில் வேர்ல்டு விஷன் எஃபிகோர் என்கிற நிறுவனங்கள் இணைந்து ஒரு பெரிய கருத்தரங்கு நடத்தினார்கள். அதில் 35 வயதுக்குட்பட்டு இந்தியா முழுவதும் இருந்து 3500 பேர் கலந்து கொண்டார்கள். அதிலே அடியேனும் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதிலே இந்த 2006 வரைக்கும் இந்திய தேசத்தில் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை, எங்கெல்லாம் திறந்த வாசல் இருக்கிறது, எங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கிறது, எங்கெல்லாம் ஊழியர்கள் பாதங்கள் பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் பாதங்கள் படவில்லை என்கிற எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு எல்சிடி மூலமாக காண்பித்து புஸ்தகமாக அச்சிட்டு கையில் கொடுத்தாங்க. அப்பொழுது அதில் என்னோடு கூட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு தம்பி, நான் இருக்கிற மராட்டிய மாநிலம் வாருங்கள், மகாராஷ்டிரா வாருங்கள், ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே நான் ஊழியத்தை செய்ய நான் அர்ப்பணம் செய்திருக்கேன். நான் இருக்கிற அந்த மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரப்பூர் மாவட்டத்தில் அநேக கிராமங்களில் ஊழியர்களுடைய பாதங்கள் படாத பகுதிகள் எண்ணற்ற பகுதிகள் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய விலாசத்தையும் அவனிடத்தில் கொடுத்து, அவனுடைய விலாசத்தை என்னிடத்தில் கொடுத்து கிட்டத்தட்ட ஓராண்டு என்னிடத்தில் ஃபோன் மூலமாக ஒவ்வொரு நாளும் தொடர்பில் இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஜெபக்குழுவிலே நாங்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும், வட இந்தியா புறப்பட்டு போக வேண்டும் என்ற தரிசனத்தை கொடுத்தா. குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபக்குழுவிலே பகிர்ந்து கொண்டேன். அதில் மூத்த ஒரு அங்கிள் என்னை தட்டி கொடுத்து, கர்த்தர் அழைத்தால் திட்டமாய் அழைத்தால் புறப்பட்டு போ, நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஒரு நாள் அந்த ஜெபக்குழுவிலிருந்து மூத்த ஒரு அண்ணன் எங்களோடு வந்து அந்த ஊழியத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். இதுதான் தீமோத்தேயு மிஷனரி இயக்கத்தினுடைய ஆரம்பம். ஆரம்ப நாட்களில் மகாராஷ்டிராவில் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஊழியம் செய்தோம். அப்படியே ஒரு நாள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு செங்கற்சூளையில் நாங்கள் ஆண்டுடைய அன்பை சொல்ல போகும்பொழுது அங்கிருந்த மக்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நாங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்களுடைய பகுதிக்கு நீங்கள் இயேசுவை பற்றி சொல்ல வாருங்கள் என்று சொன்ன பொழுது, அதற்கு பிறகு 2 ஆண்டு சத்தீஸ்கருக்காய் ஜெபித்து, அதற்கு பிறகு சத்தீஸ்கர் மாநிலத்திலே நாங்கள் கால் பதிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து ஒரிசா, குஜராத் மற்றும் தெலுங்கானா மாநிலத்திலே ஆண்டோடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். என்னோடு கூட ஒரு 45 முழு நேர ஊழியர்கள் அதனுடைய பணியை குடும்பமாக செய்து நிறைவேற்றி வருகிறார்கள். இந்தியாவில் 5 மாநிலங்களில் இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த கிட்டத்தட்ட 18 ஆண்டு ஊழியத்தினுடைய முயற்சியினாலே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 51 இடங்களில் ஓய்வு நாள் ஆராதனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் நாங்கள் 2 இடத்துல ஆலயம் கட்டி முடித்திருக்கிறோம். 2வது ஆலயம் இன்னும் அந்த ஒயரிங் வேலை முடியாத நிலையில மாலையிலே அவர்கள் கேண்டில் பற்ற வைத்து அந்த ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆலயம் ஒயரிங் செய்யப்படுவதற்கான தேவைகள் இருக்கிறது. நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதி உள்ள இடங்களிலே 49 இடங்களிலே விசுவாசிகளுடைய வீடுகளிலும் வீட்டு முற்றத்திலும் திறந்த வெளியிலும் மேலே பெட்ஷீட் அல்லது சாரியை கட்டி நாங்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 49 இடங்களிலே ஆலயங்கள் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஆலயத்திற்கு சொல்லி இலவசமாக இடம் கிடைப்பதில் இடம் வாங்கி கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னோடு கூட 45 ஊழியர்கள் இருக்கிற அதில் 11 பேருக்கு மட்டுமே ஊழியத்தை மிஷனரியை தாங்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் இருக்கிறார்கள். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 34 பேருக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லாத நிலை இருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுடைய குடும்ப சார்பாக திருச்சபை சார்பாக ஒரு மிஷனரியை தாங்க நீங்கள் முன்வரலாம். அது மாத்திரமல்ல, இன்னும் என்னுடைய டேபிளில் ஒரு 80க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் வெயிட்டிங்கில் இருக்கிறது. ஊழியத்தை செய்ய விருப்பமாக இருக்கிற வட இந்திய தம்பி தங்கச்சிமார் ஊழியத்தை செய்வதற்கு அர்ப்பணம் செய்வதற்கு எடுத்து பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே இன்னும் அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம். நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி சொல்ல நான் விரும்புகிற காரியம், முதலாவது இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபிக்கலாம்.
ரெண்டாவது, நீங்கள் குடும்பமாக கூடி ஜெபிக்கலாம். அல்லது தெருக்களிலே ஒரு தெருவிலே நீங்கள் 4 அல்லது 5 கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்தால் நீங்கள் கூடி வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் எங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கலாம். மூன்றாவது, உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். இப்படி ஒரு ஊழியம் இருக்கிறது, நாம் இந்த ஊழியத்திலே நாம் கவனம் செலுத்துவோம், அந்த ஊழியத்திற்காக ஜெபிப்போம் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இந்த ஊழியத்தை குறித்து அறிமுகப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் திருச்சபைகளில் பொறுப்புகளில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தால் உங்களுடைய திருச்சபையில் ஒரு ஓய்வு நாள் ஆராதனையிலோ அல்லது சிறப்பு கூட்டத்தில், குறிப்பாக உபவாச கூட்டத்திலோ அல்லது கன்வென்ஷன் கூட்டங்களிலோ நீங்கள் உங்களுடைய திருச்சபையிலே அதை நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். நான்காவது, நீங்கள் பணித்தலங்களை வந்து நீங்கள் பார்வையிடலாம். இப்படிப்பட்ட ஊழியம் ஒன்று இருக்கிறதா என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அல்லது சந்தேகங்கள் எழும்பலாம். ஆகவே நீங்கள் தாராளமாக பணித்தலத்தை வந்து நீங்கள் பார்வையிடலாம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு இன்னும் தேவையான பொருட்களை குற்றங்களை வேதாகமும், ஹிந்தி வேதாகமும், நூற்றுக்கணக்கான வேதாகமும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே இந்த சாதாரண ஒரு வேதாகமம் வாங்குவதற்கு கிட்டத்தட்ட 165 ரூபாய் எங்களுக்கு வேதாகமம் தேவைப்படுகிறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலம் பார்க்கிறவர்கள் வேதாகமம் வாங்குவதற்கு நூற்றுக்கணக்கான வேதாகமம் தேவைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வாங்கி கொடுப்பதற்கு உதவி செய்யலாம். புதிய ஏற்பாடு பல ஆயிரங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஹிந்தி புதிய ஏற்பாடு பல ஆயிரங்கள் தேவைப்படுகிறது. அதற்கென்று சொல்லி நீங்கள் உதவி செய்யலாம். அது மாத்திரமல்ல, பணித்தளத்தில் எங்களுக்கு டோலக் அடித்து பாடுவார்கள், அது தேவைப்படுகிறது. சில இடங்களில் ஜாலர் அடித்து பாடுவார்கள், ஜாலர் எங்களுக்கு தேவைப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 2 வீலர் அவசரமாக எங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் அதற்கென்று சொல்லி பிரத்யேகமாக உதவி செய்யலாம். இது தவிர நீங்கள் பணித்தளத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நீங்கள் செய்யலாம். குறிப்பாக நீங்கள் ஜெபியுங்கள், பணித்தளங்களை வந்து பாருங்கள். கர்த்தர் செய்கிற மகத்தான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 5 மாநிலத்தில் ஊழியம் நடக்கிறது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒரிசா, குஜராத் மற்றும் தெலுங்கானா 5 மாநிலங்களில் ஊழியம் நடைபெறுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல 45 முழு நேர ஊழியர் குடும்பங்கள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். 51 இடங்களிலே ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறுகிறது. 2 ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. 49 ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். இன்னும் நூற்றுக்கணக்கான மிஷினரிகள் எங்களுக்கு தேவை. அவர்கள் எடுத்து பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. மிஷினரியை தாங்குகிறவர்கள் எங்களுக்கு தேவை. அடுத்தபடியாக மிஷினரி குழந்தையினுடைய படிப்பிற்கு என்று சொல்லி நீங்கள் மாதந்தோறும் ஒரு 1000 நீங்கள் கொடுத்து உதவி செய்யலாம். ஆதிவாசி குழந்தைகள் படிப்பிற்கு நாங்கள் உதவி செய்கிறோம். ஒரு குழந்தையுடைய படிப்பிற்கு மாதம் 600 ரூபாய் நீங்கள் கொடுத்து அந்த ஆதிவாசி பிள்ளைகளுடைய படிப்பிற்கு நீங்கள் உதவி செய்யலாம். அது மாத்திரமல்ல, ஆயுள் கால அங்கத்தினர் என்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. ஒரே ஒரு முறை உங்களுடைய சின்ன குழந்தைகளையோ உங்களுடைய பேர பிள்ளைகளையோ நம்முடைய ஊழியத்திலே ஆயுள் கால ஜெப அங்கத்தினராக நீங்கள் சேர்த்து விடலாம். உங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய பெயர், பெற்றோருடைய பெயர், பிள்ளையுடைய பிறந்த நாள், பெற்றோருடைய வெட்டிங் ஆனிவர்சரி நீங்கள் எழுதி கொடுத்து, பிள்ளையுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு 3 அல்லது 4 ஃபோட்டோவை கொடுத்து நீங்கள் 1000 ரூபாய் காணிக்கை செலுத்துவீர்களானால் தினசரி எங்களுடைய அலுவலகத்தில் நடக்கிற ஜெபத்திலே ஆயுள்கால அங்கத்தினர் பிள்ளைகளுக்காக விசேஷித்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் அதை மனதிலே கொள்ளலாம். இப்படிப்பட்ட அநேக உதவி செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. வளர்ந்து வருகிற ஒரு சிறிய மிஷனரி ஊழியம், வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு கன்று. நீங்கள் பெரிய அநேக தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் பெரிய மரங்களுக்கு கூட தண்ணீர் ஊற்றுகிற ஒரு நிலை நீங்கள் புரிந்து கொள்ளுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வளர்ந்து வந்துட்டு ஒரு சிறிய செடி. இந்த ஊழியத்தில் ஜெபிக்கிற உள்ளங்கள் திரளாய் தேவை. நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது என்னுடைய அலுவலக அட்ரஸ் உங்களுக்கு போடப்படுகிறது. திருநெல்வேலியில் என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு என்னுடைய பேங்குடைய டீட்டெயில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும். QR கோடு கூட நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காணிக்கை கொடுக்க விரும்பினால் நம்முடைய கையில், எல்லாருடைய கரங்களிலும் நம்முடைய மொபைல் வீட்டிற்கு 4, 5 என்று சொல்லி பயன்படுத்துகிறோம். ஜிபே அநேகர் பயன்படுத்துகிறோம், பேடிஎம் பயன்படுத்துகிறோம். எந்த விதத்திலேயாக நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுத்து உதவி செய்யலாம். அதன் மூலம் ஆண்டவரை அறியாத மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவதற்கும் திருச்சபையை ஸ்தாபிப்பதற்கும் அது உதவிகரமாக இருக்கும். 2 இடத்திலே அவசரமாக ஆலயம் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்காரு. தன்காவா என்கிற ஒரு இடத்திலும், தும்கானி டேக்கா என்கிற ஒரு இடத்திலும், அது தவிர ராய்காடிலே ஒரு ஆலயம் கட்ட 3 ஆலயம் கட்ட வேண்டியிருக்கு. அது இடத்திற்கே கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் செலவாகிறது. அந்த ஆலயம் கட்ட முடியாத ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் உங்களுக்கு உள்ளத்தில் என்ன பேசுகிறாரோ ஏதாயிலும் ஒன்று செய்யுங்கள். எல்லாவற்றுக்கும் இதெல்லாம் எங்களால் முடியாது ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. நாங்கள் எங்களுடைய ஊழியத்தினுடைய மெயின் நோக்கம் தமிழ் மொழி பேசக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எங்களுடைய ஊழியத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொரு விசுவாசியும் எங்களுடைய ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கு என்ன வழி? நாங்கள் ஒரு உண்டியல் பாக்ஸ் வைத்திருக்கிறோம்.
உங்கள் வீடுகளில் ஏற்கனவே உண்டியல் பாக்ஸ் இருந்தாலும் நாங்களும் உண்டியல் பாக்ஸ் இப்பொழுது 2 ஆண்டுகளாக இதை அறிமுகப்படுத்தணும். அதை வாங்கி கொண்டு ஒரு நாளைக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்காக, தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீங்கள் போட்டுவிட்டு ஜெபித்து விட்டு உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றும் போது கர்த்தர் உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய வியாபாரத்திலே, நீங்கள் செய்கிற பிஸ்னஸில், உங்களுடைய செய்கிற பணியில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஊழியத்தை குறித்து நான் தெளிவாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மேலும் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிய விரும்புவீர்களானால் இந்த திரையில் தெரிகிற என்னுடைய செல்போன் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டால் உங்களுடைய ஊழியத்தை குறித்து உங்களுக்கு விவரமாய் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கிருபையாய் நல்கின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தீமோத்தேயு மிஷனரி இயக்கத்தின் மூலமாக உங்கள் யாவரையும் தரிசன நேர நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் இன்ப இடையின்ற நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டுடைய ஆசீர்வாதமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அநேகர் ஜெப குறிப்புகளை கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் ஊழியங்களை தாங்க, நிகழ்ச்சியினை பார்த்து ஊழியத்தை தாங்க முன் வந்திருக்கிறதை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எங்களுக்கு எழுதவோ பகிர்ந்து கொள்ள நீங்கள் மறவாதபடி இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவை. தொடர்ந்து மிஷனரி ஊழியத்திலே உங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்து தேவராஜ்யத்தை நீங்களும் நானுமாய் இணைந்து தேவராஜ்யத்தை இந்திய தேசத்திலே நாம் கட்டுவோம். நாமும் ஆயத்தப்படுவோம். நம்மோடு கூட ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுவோம் என்கிற புதிய தரிசனத்தை பெற்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளினுடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 103:13. சங்கீதம் 103:13 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தலைகளை தாழ்த்தி நம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக நீர் என்னோடு எங்களோடு கூட பேசும். அப்பிரயோஜனமற்ற உமது அடியனை உம்முடைய சிலுவைக்கு பின்பாய் மறைத்து கொள்ளும். பற்பல விதமான தேவைகளோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இதன் மூலம் ஆறுதல் அடைவார்களாக. ஆண்டவருடைய தரிசனத்தை நாங்கள் புதிய தரிசனத்தை பெற்று கிறிஸ்துவுக்காக சுடர்விட்டு பிரகாசிக்கிற ஒளிகளாய் நாங்கள் திகழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். நீர் பேசும். மீட்பர் இயேசுவின் மூலமாக மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய தியானத்திற்காய் எடுத்த வேதவசனம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும், நம்முடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும், ஆனால் அவர்கள் மீது நம்முடைய இரக்கம் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டால் அவங்களுக்கு பிள்ளைக்கு யார் என்ன செய்வா என்கிற ஒரு கரிசனை நமக்கு உண்டு என்பதை நாம் எல்லோருமே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதை அனுபவித்து வருகிறோம், செயல்படுத்தி வருகிறோம். தகப்பனுடைய பேச்சை கேட்காமல் பிரிந்து சென்ற கெட்டகுமாரனுடைய சம்பவம் வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் அவன் விற்று அவன் தன்னுடைய பங்கை பெற்றுக்கொள்கிறான். அதை அனவசியமாக அதை அழித்து விடுகிறான். ஆனால் பிற்பாடு அவன் மனம் கசந்து தன்னுடைய தகப்பனிடத்தில் வரும்பொழுது அவர் ஓடி கட்டி அணைத்து அவனை தழுவுகிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிற காரியம், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளினுடைய தியானத்தினுடைய தலைப்பு இறங்குகிற தகப்பன் என்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். ஆண்டவருக்கு நாம் பயந்து ஜீவிக்கும் பொழுது நாம் எந்த காரியத்தை செய்தாலும், என்ன பேசினாலும், என்ன சிந்தித்தாலும், என்ன யோசித்தாலும், எங்கு சென்றாலும் கர்த்தர் என்னுடைய எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்கிற ஒரு பயம் நமக்குள்ளே வரும் பொழுது அவர் நம் மீது இரக்கம் பாராட்ட வல்லவராக இருக்கிறார். பயம் நமக்குள்ள, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வரும் பொழுது
நம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்ய மாட்டோம். எல்லோரும் குடும்பத்திலே பிள்ளைகள் தாய்க்கை விட அதிகமாக தகப்பனுக்கு பயப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் தவறு செய்யும் பொழுது தகப்பன் சிட்சிக்கிறதையும் கண்டிக்கிறதையும் நாம் பார்ப்பதினாலே பிள்ளைகள் தகப்பன் வரும் பொழுது ஒருவேளை நன்றாய் விளையாடி கொண்டிருப்பால் அப்பா வருகிறார்கள் என்று சொன்ன உடனே கொஞ்சம் அமைதல் காப்பார்கள். அப்பா இருக்கிறார்கள், தேவையில்லாமல் பேசக்கூடாது என்று சொல்லி ஒரு பயம் அவர்களுக்குள்ளே வருகிறதை நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அதை ருசிக்கிறோம். அதுபோல் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். மனிதனுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அதிகமாக இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். அவர் இறங்குகிறார் என்று சொல்லி இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாக ஏசாயா 30வது அதிகாரம், அதில் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 30:18-19 நான் வாசிக்கிறேன். நீங்கள் வேதத்தை கவனியுங்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்காக காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு கொடுப்பார். தகப்பன் அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? ஆனாலும் கர்த்தர் இறங்கும்படி காத்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நாம் பயந்து நம்ம ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவையான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் நம்ம ஆண்டவரண்டை செல்லும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது, வியாதியிலே மரண சூழ்நிலையை நாம் சந்திக்கிற நேரத்தில், மரண தருவாயினுடைய விளிம்பிலே செல்லும் பொழுது, அல்லது விபத்திலே நம்ம அகப்பட்டு அந்த விபத்தில் நம்ம போராடி கொண்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பயப்படும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு இறங்கும்படி என்ன பண்ணுகிறார்? காத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 19வது வசனம் சொல்லுவார், உன் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுகிறார் சொல்லப்படுது. கூப்பிடுகிற சத்தத்திற்கு கர்த்தர் கேட்டு உடனடியாக மறு உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளினுடைய தியானத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம், ஆண்டவருக்கு முதலாவது நம்ம பயந்து இருக்கும் பொழுது அவர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எப்பொழுது என்னுடைய பிள்ளை என்னிடத்தில் வருவான், தவறு செய்து நம்ம ஆண்டவர்கிட்ட தூரம் போனாலும் நம்முடைய ஆண்டவரை கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே என்று சொல்லி அவயவங்களை நம் சத்தத்தை உயர்த்தும் பொழுது அவர் நமக்கு கிருபை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை இந்த சத்தியத்தின் வாயிலாய் அறிந்து கொள்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம இந்த வேதவசனத்தின் மூலமாக பார்ப்போம். ஏசாயா 54:8 என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். நான் வாசிக்கிறேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். இமைப்பொழுது, அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது, கண்ணிமைக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படும் பொழுது அது பெரிய பிரச்சனைகளே நம்மை கொண்டு வந்து விடுகிறது. ஆண்டவருடைய முகம் நம்மிலிருந்து மறைக்கப்படும் பொழுது, அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆண்டவருடைய இமைப்பொழுது, கண்களை மூடி திறக்கிற நேரத்தில் நம்மை ஆண்டவர் கைவிடுவாரானால் நம்முடைய வாழ்க்கையில் அதை விட ஒரு பரிதாபம் எதுவுமே இல்லை. ஆனால் அதே வசனத்தை சொல்கிறார், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். நம்ம மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதற்கு மீட்பு, ரட்சிப்பு கொடுக்கிற தேவன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்ம அவரை விட்டு தூரமாக போனாலும் சரி, ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் எந்த விதத்திலும் நாம் கலங்க தேவையில்லை. அந்த 8-9 வசனங்களிலே போடப்பட்டிருக்கிறது, அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன், ஆனாலும் என்கிற வார்த்தை என்ன? ஆனாலும் உன் மீது நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளினுடைய தியானத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம், இறங்குகிற தகப்பன், இரக்கம் பாராட்டுகிறது நம்முடைய தகப்பன். நமக்கு எப்படி, நம்ம எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும், பிள்ளைகள் தகப்பனை விட்டு தூரமாய் போனாலும், தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில் போனாலும், தகப்பனுக்கு எவ்வளவோ தொந்தரவுகளை கஷ்டங்களை கொடுத்தாலும், தகப்பனை மனம் கசந்து அழும்போது கர்த்தர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினாலே இந்த நாளினுடைய தியானத்தின் வாயிலாய் நாம் கற்றுக்கொள்கிற காரியம், நம் ஆண்டவருக்கு பயந்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய பேச்சை கவனிக்கிறார்,
என்னுடைய சிந்தைகளை கவனிக்கிறார், என்னுடைய நடக்கைகளை கவனிக்கிறார், என்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனிக்கிறார் என்கிற ஒரு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அவர் நம்மை இமைப்பொழுது கண்களை மூடி திறக்கிற நேரத்தில், சில நேரத்தில் நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவோம். சில நேரத்தில் எதிர்பாராத கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், எதிர்பாராத விபத்து, எதிர்பாராத இழப்பு இதில் வரும்பொழுது, எதனால அந்த இழப்பு வருகிறது? ஆண்டவர் சின்ன ஒரு இமைப்பொழுது நம்மை கைவிடுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்க முடியாத பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்ல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை இந்த தியானத்தின் வழியாக. ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகையினால ஆண்டவரிடத்துலேருந்து ஆண்டவரிடத்துல கோபம் நாம் பெற்றிருந்தாலும், ஆண்டவர் நம்மை கைவிட்டாலும், ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி நமக்கு இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். ஆனால் நாம செய்ய வேண்டிய ஒரு நிபந்தனை, ஒவ்வொரு வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுதும் நமக்கு ஒரு சின்ன நிபந்தனை கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்ம தியானித்த வசனத்தினுடைய நம்ம சிந்திக்கிற தியானத்தில் கற்றுக்கொள்கிற காரியம், ஆண்டவருக்கு பயந்து இருக்கும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிற தகப்பனாக, நல்ல ஒரு ஆண்டவராக, நல்ல ஒரு மீட்பராக, இரட்சகராக நமக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்ம ஆண்டவரை கோபப்படுத்தாதபடி அங்கு போடப்பட்டிருக்குது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். ஆனால் முந்தின வசனம் 7வது வசனம் ஏசாயா 54:7 சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இமைப்பொழுது கண்ணு மூடி திறக்கிற நேரத்தில் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத இக்கட்டுகளை, கஷ்டங்களை சந்திக்கிற காரணம், ஆண்டவர் நம்ம இமைப்பொழுது அவருடைய கண்களை மூடும்பொழுது, இவனுடைய காரியங்கள் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி நம்ம ஆண்டவர் ஒரு கண்களை மூடுவார் என்று சொன்னால், என்னால் இது பார்க்க முடியவில்லை என்று சொல்லி மூடுவார். ஒருவேளை ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் பொழுது ஆண்டோடைய முகம் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்பட்ட பொழுது அங்கே அவருக்கு சத்தமிடுகிற, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற அந்த வார்த்தையை நம்ம கேட்க முடிகிறது. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம இழக்கும் பொழுது, அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபையை நம்ம இழக்கும் பொழுது பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் திரும்ப நமக்கு வாக்கு கொடுக்கிற, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிற ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்குற ப்ராமிஸ், நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் விட்டு நம்ம தூரம் போகாதபடி ஆண்டவருக்கு பயந்துகிற வசனத்தினுடைய இந்த நாளினுடைய தியானத்தினுடைய முக்கியமான தலைப்பு இறங்குகிற தகப்பன். அப்போ யாருக்கு இறங்குகிறார்? அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு இறங்குகிறார். ஆகவே நம் மனிதர்களை கண்டு பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. மனிதர்களுக்கு பயப்படும் பொழுது அது நமக்கு கண்ணியை வருவிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயந்திருக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதும் காத்திருக்கிறார். அவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை நேசிக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் உங்களுடைய ஆண்டவர் என்னை நேசிப்பாரோ, இப்படிப்பட்ட தேவன் என்னை மன்னிப்பாரா, நான் எத்தனையோ தவறுகளை செய்துட்டேன், என்னுடைய தகப்பனாருக்கு நான் வேதனை கொடுத்துட்டேன், என் தாய்க்கு நான் வேதனை கொடுத்துட்டேன், கிருபையை கொடுத்தேன், என் மனைவிக்கு நான் வேதனையை கொடுத்துட்டேன், என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல ஒரு தகப்பனாக இல்லை, ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டுவாரா என்கிற ஒரு வேதனையோடு கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். உண்மையில் மனதுரு கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் உனக்கு இறங்கும்படி கர்த்தராகி உன் மீட்பர் சொல்கிறார். நித்திய கிருபையுடன், நித்திய கிருபை என்று சொன்னால் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு வாக்கு, ப்ராமிஸ். நம்ம சில நேரத்தில் ப்ராமிஸ் பண்ண என்று சொல்லி கேட்போம். அப்படி ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறார், நான் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், உன்னுடைய கிருபை உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ப்ராமிஸ் செய்கிறார். ஆகவே அதை இந்த தியானத்தினுடைய காரியங்களை மனதிலே கொண்டு நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே சென்று கொண்டிருப்போம், ஆண்டவரை துக்கப்படுத்தியிருப்போம். ஆனால் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரண்டை வரும்பொழுது, கெட்டகுமாரன் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வந்த பொழுது தழுவி கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு என்று சொல்லி ஒரு நல்ல விசேஷித்தமான புதிய ஆடைகளை கொடுத்து விருந்து பண்ணி, என் மகன் காணாமல் போனால் நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தை அங்கு பெற்றுக்கொள்ள, அதுபோல் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்க. ஒருவேளை ஆண்டவர் விட்டு நீங்கள் தூரம் போயிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரும் அவர் நம்முடைய மீட்பருமாக இருக்கிறார். ஆகவே இதை மனதில் கொண்டு இந்த நாளிலே நம்மை அர்ப்பணம் செய்வோம், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம், ஆண்டவருக்கு பயந்து நடப்போம். நமக்கு எப்பொழுது இறங்கும்படி அவர் நமக்கு காத்திருக்கிறது. எப்பொழுது என் பிள்ளையாண்ட வருவான், உதவி செய்வதற்காக அவர் காத்திருக்கிறார். வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கோம். எந்த விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யலாம், எந்த விதத்தில் உங்களுக்கு எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது, எந்த காரியத்தில் உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது, எந்த நேரத்தில் உங்களுக்கு மனிதனுடைய கண்ணில் தயவு கிடைக்கப்படு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். இந்த தியானத்தை
கேட்ட நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க, அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு, பிரியமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அவர் உங்களுக்கு நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். தலையை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். உமக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டவும், எங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறவராகவும், நித்திய கிருபை எங்களை விட்டு விலக்காதபடி இருக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தியானத்தின் மூலமாக நீ பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் உமக்கு பயந்து இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உமக்கு பயந்து ஜீவிக்கவும், உங்களுடைய கிருபை இரக்கத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்யும். கண்ணீரோடு பாரத்தோடு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த ஆறுதலான வார்த்தைகள் சென்றடையட்டும். கர்த்தர் எனக்காக உதவி செய்யும்படி காத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் திரும்ப கிருபைத்தார். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற நீர் மாத்திரம் மகிமைப்படும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் இறங்குகிற தகப்பன் என்கிற தியானத்தை சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை வெறுக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் ரெண்டே போகும் பொழுது அவர் இறங்கி உதவி செய்வதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு உதவி செய்வதற்காக எப்பொழுதுமே அவர் காத்திருக்கிறார். ஆகையினால நாம் கலங்க தேவையில்லை. அந்த ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நாம் செல்வோம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.